சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. சாருமதி மூஞ்சில வந்து தனம் வந்து கறி பூசிட்டாங்க. வேற லெவல்ல ட்விஸ்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. சாருமதி வந்து தனத்தை வந்து ஆல்மோஸ்ட் வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆப்போசிட்ல ஒரு வண்டியில வந்து சிவராமன் வந்து வந்துட்டு இருக்காங்க. சிவராமன் வரத பார்த்தோன்னே நான் போனா தப்பாயிடும். நீ மட்டும் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கன்னு சொன்னோன்னே ஒரு கார் வந்து நிக்குது அந்த இடத்துல. காருக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தனம். என்ன சாருமதி நீ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சாருமதியை. இல்லை சித்தப்பா, நான் காற்று வாங்கலான்னு வந்தேன். இப்படியாம்மா இந்த நேரத்துலையாம்மா வர்றது காற்று வாங்க? நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்பாவுக்கு யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை எங்களால் தான் பிடிச்சி ஏசின்னு ஏசுவாங்க, திட்டுவாங்க. இதெல்லாம் தேவையா? பொண்ணை நாங்கள் பத்திரமா பார்த்துக்க மாட்டேங்கிறோன்னு. உனக்கு காற்று வேணும்னா மாடியில் போய் நிற்க வேண்டியது தானே. அப்புறம் எப்படி நான் தனத்தை வந்து நல்லபடியாக அமுச்சு வைக்க முடியும்? அவள் தான் பச்சை மண்ணாச்சே. அவளை ஆட்டோவில் ஏற்றி விட்ற வரைக்கும் நான் பக்கத்தில் இருந்து தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாருமதி. இல்லாட்டி பெட்டியை தூக்கிட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு நான் வந்துட்டேன்னு சொன்னால், நீங்கள் போங்க சித்தப்பா நான் வந்துடுறேன். அதெல்லாம் இல்லை, நீ என் கூட வந்தே ஆகணுங்கிற மாதிரி சிவராமன் சொன்னோன்னா பைக்கில் வந்து சத்தம் போட்டு ஏற்றி விட்றாங்க. அந்த இடத்துல அப்படியே சிவராமன் வந்து சாருமதியை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஒரு பக்கம் தனம் மாட்டுங்க ஆட்டோவில் வந்து ஏறுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. ரொம்ப சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாக இருக்குது. யாருக்கு பாட்டி ஆத்துறீங்க? இங்கே நடக்காத நிச்சயதார்த்தத்துக்கு எவ்வளோ கிராண்டாக வந்து செய்கிறாங்க. சீனுக்கு கூட இப்படி செய்யலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்கே வந்து பூவால் வந்து தோரணம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் காம்பவுண்டை கூட விட்டு வைக்கல போல இருக்குது அந்த இடத்துல. இவ்வளோ கிராண்டியராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சாருமதி. அப்போன்னு பார்த்து மாசா வந்து இறங்குறாங்க. மகாலிங்கமும் அவங்களோட மனைவி வந்து இறங்குறாங்க. என்ன சம்மந்தி ஆவுன்னா இங்கே வந்துடுறீங்க? ஓகே ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. உரிமையாக வந்திருக்கீங்களா? ஏங்க, இது நம்மளோட சம்மந்தி. இப்போ புது சம்மந்தி வந்திருக்காங்க. 2 சம்மந்தி வந்து ஒரே நேரத்தில் மீட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. அதுக்காக தான். சரி சரி, நீங்கள் உள்ளே போங்க உள்ளே போங்க. உங்களுக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் வந்து செம நக்கலாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இவங்க வீட்டில் சமைக்கவும் மாட்டாங்களோ, ஆவுன்னா வந்து கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இங்கே. நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மணிவண்ணன். அப்பன்னு பார்த்து நம்ம மகாலிங்கம் வந்து கேட்குறாங்க அவங்க பொண்ணுக்கிட்ட, என்னம்மா அது இவ்வளோ கிராண்டியராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஆமாப்பா, நடக்காத நிச்சயதார்த்தத்துக்கு புவனேஸ்வரி வந்து வாங்கன்னு வாங்க போகிறா. இது தெள்ள தெளிவாக தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அட்டகாசமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து குறுக்க வந்து மணிவண்ணன் வந்து வராங்க. என்னங்க இவ்வளோ பெரிய விஐபி வந்திருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு, வராதவங்க வந்திருக்கீங்க. அம்மா நம்ம அடிக்கடி இங்கே வரோங்கிறதாம்மா உன்னோட மாமனார் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் காமெடி பீஸுப்பா, அவர் என்ன வேணான்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, காஃபி எடுத்துகிட்டு வர மாட்டியா? விஐபி வந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டாக வந்து நக்கல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இவன் வேற குறுக்க வரான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மகாலிங்கம். ஏதாவது ஒன்று பண்ணணுமா? சீக்கிரம் வந்து புவனேஸ்வரி வந்து அந்த கண்குள்ளா காட்சியை பார்க்கணும் தான் எனக்கும் ஆசையாக இருக்குது. அப்போன்னு பார்த்து நம்ம ஜானகி அம்மா வந்து மாயாவை கூட்டிகிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க. தனத்தை வந்து ரெடி பண்ணலான்னு. நீங்கள் எதுக்கு போகிறீங்க? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் வந்து இந்த வீட்டு மருமகளாக பொறுப்பாக இருந்து செஞ்சுக்க மாட்டேன்னா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்கள வந்து போடாமல் தடுத்துட்றாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம சாருமதி. போங்க போங்க, புவனேஸ்வரி வந்து பேசுகிறதெல்லாம் காதுக்குள்ளே தேனாக வந்து பாய போகுதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சாருமதி. ஆனால் நம்ம தனம் வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அது இவங்க எல்லாருக்கும் வந்து தெரியல போல இருக்குது அந்த இடத்துல. இது தெரியாமல் வந்து காவல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சாருமதி அந்த இடத்துல. ஒரு பக்கம் புவனேஸ்வரியும் வந்துட்டாங்க. அம்மா ஆட்டம் சூடு பிடிச்சிச்சுமா, இனிமேட்டு தூள் தான் அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் அவங்க டீம்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, என்ன பத்மா இன்னுமா வந்து நம்மளோட விஐபிக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல? அவனா இப்படி சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்துகிறான். அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த குடும்பமே எப்படி நிற்க போகுதுன்னு உனக்கே தெரியுது. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டுமே. அப்படியா சொல்ல வரேன்? அப்பனா ஓகே தான், சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி வந்து வந்துடுறாங்க. என்னது மாப்பிள்ளையை வந்து காட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஜானகியும். ஒரு பக்கம் ரகுராமும், எங்கள் குடும்ப வழக்கம்படி மாப்பிள்ளையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பொண்ணெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் மாப்பிள்ளையெல்லாம் காட்டவே மாட்டோம். என்னங்க சொல்கிறீங்க? அப்போனா தானே வந்து மாப்பிள்ளையை பார்க்காம தான் கல்யாணம் பண்ணணுமா? எந்த காலத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது பார்வதியும் நம்ம பத்மாவும் கடுப்பாயிட்டாங்க. ஏய், நல்ல சம்மந்தம் வந்திருக்கு, அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீயே வந்து கெடுத்து விட்ருவ போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரகுராம், என் பையனை நீ பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரியோட அண்ணன் வந்து கேட்டோன்னே, அதெல்லாம் இல்லை பார்த்துருக்கோம்.
பட்டு வேட்டி பட்டு சட்டையில் பார்த்தது இல்லைல்ல, நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களே, விடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, நிறைய பழக்கம்லாம் இருக்கா? அப்பனா சரி சரி. அவர் சிங்கம் போல இருப்பார், அப்படியா, ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து தனத்தை கூப்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம மாயா தான் குடுகுடுன்னு போகிறாங்க. அப்பன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் சீனை வந்து மாசா வந்து நிற்கிறாங்க. என்ன ஏஞ்சல், நல்லா இருக்கியா? நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறேன்டா, பொண்ணை கூட்டிகிட்டு வரலான்னு. ஆமாம், நானும் பொண்ணு முன்னாடி தானே நிற்கிறேன். எந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தா நீ எந்த பொண்ணு முன்னாடி தான் நிற்கிற? ஏஞ்சல் முன்னாடி நான் நிற்கிறேன். யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? உன் மாமா வந்தா மாமாக்கிட்டே எல்லா உண்மையும் சொல்லலான்னு தைரியம் வந்துருச்சு. இனிமேட் கவலையே இல்லை, சரியா? எங்கள் எதுவாக இருந்தாலும் கிஷோர் மாமா வந்து பார்த்துப்பாங்க. ஓ, அவ்வளோ தைரியமா? சரி சரிடா, எங்கள் அப்பா கிட்ட பேசுறது ஈஸியே, உன் மாமா கிட்ட பேசுறது ஈஸியாக கஷ்டமானு பார்க்கலாம். ஆமாம், என் சைடும் எங்கள் அப்பா வந்து உடனே சம்மந்தம் சொல்லிடுவாங்க. ஆனால் மாமா தான் என்ன செய்வாங்கன்னு தெரில. சரி பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் கியூட்டாக பேசும்போது அப்படியே வந்து மாடிக்கு போய் ஃபுல்லாக வந்து தேடி பார்க்குறாங்க. இல்லைன்னு தெரிஞ்சோன்னே என்ன ஆச்சுங்கிற மாதிரி பால்கனிலேருந்து வந்து சிக்னல் கொடுக்குறாங்க நம்ம ஜானகி அம்மாவுக்கு. மேலே வந்து தனத்தை காணோம். எங்கே இவ சின்ன பிள்ளையாவே இருக்காளே, கல்யாணத்துக்காக வந்து என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான்னு தெரியல. சரி போய் பார்ப்போம்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சந்து முந்துலேருந்து தேடி முடிச்சிடுறாங்க. அப்போன்னு பார்த்து பொண்ணை காணுங்கிற விஷயத்த நம்ம ரகுராம் காதில் வந்து சொல்லிடுறாங்க. சபையில் இருக்கிற எல்லாரும் கேட்டோன்னு வந்து பேரெதிர்ச்சியாக நிற்கிறாங்க. ஏன்டா ரகுராம், நீ மட்டும் எனக்கு வாக்குறுதி கொடுத்தனா அதெல்லாம் நிறைவேற்றவே மாட்டியா? ஊருக்கே உபதேசம்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம்லாம் செய்வியடா, ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன்டா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு பொண்ணு கேட்டோம், மாயாவை. அவள் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லலை. ஆனால் அவங்க அப்பாவை கேட்கணும், கிஷோரை கேட்கணும்னு சொல்லி தள்ளி போட்டுட்டேன். சரி உன் வீட்டு பொண்ணை தரேன் என்ன? ரகுராமோட வாரிசே எங்கள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு வச்சு நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் கடைசியில் அதுலேயே வந்து மண்ணொலி போட்டுட்டியா? ஒன்று தர முடியாதுன்னு சொன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறப்ப இது சரியான வந்து மானங்கெட்ட குடும்பமா அப்படின்னு சொன்னோன்னே சிவராமனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். கன்னத்திலே வந்து பொழிச்சுன்னு நம்ம புவனேஸ்வரியோட அண்ணனை வந்து அடின்னு அடிச்சிடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம தனம் வந்து வராங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கே சண்டையே நடந்துக்கிட்டு இருக்கு. தனம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து என்னென்ன தேவையில்லாமல் வந்து வார்த்தையை வந்து விட்டுட்டியேங்கிற மாதிரி தான் புவனேஸ்வரியிலேருந்து எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க. உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க சிவராமனும் ரகுராமனும். அந்த